அவளுக்கு மரியாதை கிடையாது. இந்த 1500 ரூபாய் போடும்போது இந்த மாதிரி பண்ணலையே என்ன இனிமே மரியாதை இல்லை அவனுக்கு. யாரு செவலியா மீனா வாடி வழியா பையனை வீடு தேடி வந்துக்கிறான். பார்த்தா தேவடியான்னு கேட்கறான். அது யாரும் போய் பார்த்துருவாங்க. அது மட்டும் கிடையாது. நல்லா விஷயம் தெரு பக்கம் தண்ணி வச்சு கட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த தெருவுல சொறி பூச்சி நாயி பெரிய பூச்சி நாயி நம்ம வீட்டுக்கு உட்காந்து பேசும். இது 2 நாய் வந்து குறைச்சிக்குது. அதுக்கு மாமல்ல கொமல நாயத்தா இருக்கும். செய்றீங்க ஒரு கல்லு ஒன்று எடுத்துட்டு 2 நாய் ஆச்சு தொடுத்துங்க சொல்லிட்டு இல்ல. அந்த 2 நாய் யாரு நான் பாக்குறேன். நீ ஓடி விடு. ஒரு மாசம் பிறகுவான ஒரு மாசமா வருது எங்க பாத்து நம்மள நாயினே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மீனா வீட்டான வந்து மனைவியில பேசுற யாரா இருக்கும். அவனுக்கு யாரும் உன்னை திகிரி கொடுத்தது. டேய் யாரா சங்கர் அப்பா எங்க வந்தாரு? அப்பா நீங்க எங்க வந்தீங்க? மயிறு புடுங்க வந்தாங்க. அப்பா நீங்க வந்துக்கிறீங்க. ஆமா உங்க நைட் ஷிஃப்ட் அந்த பகல் ஷிஃப்ட். நான் பக்கம் வந்து ஒரு 1500 வாங்குறேன். டேய் டேய் குணமையா போய்டா. காலி முடிஞ்ச குணமையா. உன்னால தான் இந்த 1500 ரூபாய் போச்சு. மாதிரி வெக்கமா ஆடாச்சாய் ஆடாச்சாய் போயா வர சங்கர். அப்பா நீங்க அப்பா அங்க வந்தீங்க. உன்னை பார்க்கறதா வந்தா. என்ன பாக்கறீங்க? எதுக்காக என்ன பார்க்கணும்? ஒரு கல்யாணம் தான். எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிறீங்களா? அப்பா நான் உங்களதான் சொல்லணும். அப்பா இந்த மகமானச புரிஞ்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. இந்த கல்யாணம் சொன்னியே அந்த கல்யாணம் எனக்கு மீனாகும் தானே. இந்த விஷயம் மீனாவுக்கு தெரியாது. ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. காதலிக்கு மீனா வச்சுக்க நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. உனக்கு எனக்கு கல்யாணமா? திருமணமா? யார் சொன்னது? எங்க அப்பா வந்து மாமனார் வந்துக்கிறாரு. என்னங்க வராத மாமனார் வந்திருக்காரு. அவர் தகுந்த மரியாதை கொடுக்கணும். அது மட்டும் விஷயம் வந்திருக்கிறாரா? கல்யாணம் பண்ணிருக்காரா? உனக்கு எனக்கும் பரவாயில்லங்க. மாமாக்கு வயசு கொஞ்சம் அறிவு இருக்கதான் செய்யுது. மகனுக்கு வயசாயினா போதே காலக திருமணம் செஞ்சு வைப்போம். வயதுல ஒரு அழகு பெண் பிறந்தா அதை தூக்கி வச்சு கொஞ்சம் அழகு பார்க்க வந்திருக்கிறாரு. அவர் ஆசை நிறைவேற்றிக்கிறமே. யாரும் இருவரும் சேர்ந்து போய் விடுங்க. திக்கான நான் பாத்துக்கிறேன். அப்பா பார்த்து பயந்துட்டு போறேன். ஐயோ என்ன தெரியலையா? இதுவரை பார்த்தது கிடையாது. பார்த்த ஞாபகம் பொண்ணு சாண்டி நீ சரி அடிக்கத படத்தோட வந்தேன். எதை பொண்ணு வந்துக்கிறியா? சீக்கிரம் அவர்றா. ஐயோ பணமோன ஆயாலப்பா. இவளை தூக்கி போய் ஏடிஎம் உள்ள வைக்கணும்னு நான் மட்டும் வரல. பாடி கட்டணம் எந்த கட்டிட கூட வந்துக்குது? சங்கரேங்கிறத. ஆமா அவளை தந்தை நாட்டு மன்னர். யார் என் மாமனார் வந்துக்கிறாரு. எங்க தாலி கொலை கொலையா தொங்குது. மாமா டேய் தாலி கட்டது அவரை பொட்டட்டியா? அவர் என் மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன். நான் எங்கடா வைக்க சொல்றேன். மாமா எங்கடா இருக்கிறாரு? அவரு வெளியே நக்கிறார். என் மூஞ்சில் தண்டி சரி பச்சா மாமா வந்துட்டு சொல்லியிருக்காரு. மாமா எப்படி இருக்கிறாரு? ரொம்ப கோவப்படுமா சாப்பிட்டா இருக்கிறாரா? இப்போ உன்னை பாக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறாரு. ஆனா சும்மாவா 1500 நீ தொட்ட அதனால நீ கட்ட போட பட்ட நான் போட்டேன். நான் சாவுறேன். இருக்கிறாரு மாமா. வாங்க உட்கார். பயப்படாத உட்காரணும். எப்படி மாமா இருக்கிறீங்க? மாமாவா? யார் மாமா? நீங்க தான். நான் மாமா. வாயில ஒத்துட்டு நான் காதலிக்கிறேன். அப்ப நீ யாரு எனக்கு? சரி அது விடு. வராத மாமனா வந்திருக்கிறேன். என்ன சாப்பிடுறீங்க மாமா? பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் வேணுமா? பூஸ்ட் வேணுமா? என்ன மாமா வேணும்? ஐயோ என்ன கூட இப்படி தானா பாக்கியாட்டா? 1100 5க்கு நாளே எதுக்கு உசாராயி எவ்வளோ போகுமோ எனக்கு தெரியாது. மாமா என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க? என் மகனுக்கு கல்யாணம். அதுக்கு சொல்லதான் வந்து இருக்கேன். பத்திரிகை எடுத்து வந்துக்கிறேன்னா? பத்திரிக்கா ஐயா வச்சுட்டு வந்தேன். சரி அது போகட்டும். உன் மகன் திருமணம் சொல்லியிருக்கிறீங்களா? நான் தான் அந்த மன பையனு. யாரு? நீயா?
பொண்ணு யாரு கல்யாணி யாரு கல்யாணி டேய் காரிமத்த பையா ஏன் வாங்கிட்டோட பையா இந்த ஆடு வாங்க என்ன ஆடு பார்த்தா என்ன பண்ணா எட்டு மணி வீட்டுக்கு போய் தூங்கத்து கிடையாதா அங்கிருந்து வண்டியில உட்கார வேண்டியதுதான் எங்க ஏறி உட்கார நான் சீட்டு கிடையாது யார்ட்டா இருப்பீங்க யார்ட்டா ஒரு சாப்பிட்டு ரெண்டு சைனால என்ன பேசுறா நீ தான் உட்காந்து பக்கத்துல என்ன பேசுகின்ற அங்க பேசுறீங்க இங்க பேசுறீங்க போய் உன் தாலி அங்கே அத்துத்தானே நீ மீத பட்டு வர அந்தாலி அந்த தாலி தாலி அத்து கிடக்குறா நீ அத்த தாலிய நீ இவன் அத்தானா வியாபாரத்துல பேய் எக்குது வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா பேச்சியா மச்சம் வர சொல்லிட்டாரான் மணி 5 மணி வந்துடுறா சேலம்பட்ட கோயிலுக்கு போனால தலை தெளிவா போயிருக்கான் கோயிலுக்கு என்னடா தனியும் எடுக்கிற வர அப்படியா ஒரு ரூபாய் தண்ணி கூட மாட்டேங்கிறான் கரெக்டா வாங்கி போறான் எங்க போ சரி உன் மகன் சக்கரை திருமணம் செய்ய முடியுமா முடியாதா முடியாதா உன் மகனை நான் அனுப்ப முடியாது அவர் முடிஞ்சா வச்சுக்கோ கூட்டிட்டு போ நாட்டுக்கு போய் போட்ட வண்டி மாதிரி அப்படி இருக்கவே தாம்பா எந்த 1100 ஆயிடுச்சுன்னா சொல்லு என்ன சங்கரை அனுப்ப முடியாதான் என்னடா செய்யுது என்ன பண்ணாவா என்ன பண்ணா போய் அடி உனக்கு சமாசாரம் தெரியாது சொறி நாயா இருந்தாலும் அது இருக்கிற இடத்துல போனா அது கொலைக்குத்தான் செய்யும் அவன் எத்தனை வந்து அவன் என்ன வேணாலும் பேசுவான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆமா அது ஒரு வைத்தியம் நான் ஐடியா என்னடா சொல்ற மாதிரி செய் சொல்லு மகனாவும் மாதிரி ரொம்ப பாசம் அதனால ரொம்ப மாறி வலிக்கிற மாதிரி நடி வருவார் வீட்டுக்கு கம்முன்னு போயினே அப்படியா சங்கர் அப்பா